நம்ம உற்சாகத்தில் விசில் அடிக்கல. இந்த விசில் அடிக்கிற ஒரு படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு அந்த நிலைமை, இதே நிலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த 72ல கட்சியை துவங்கிய பிறகு உலக சுற்றுவாளிகள் வரும்போது போஸ்ட் ஓட்டக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்ட நேரத்தில் புரட்சி தலைவர் ஒரு தீர்க்கதரிசி எனக்கா தடை போட்டீங்கன்னு சொல்லி அந்த படத்துல டைட்டில் சாங்க என்ன பாட்டை போட்டாருன்னா, இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் நமது வெற்றியோட நாளை சரித்திரம் சொல்லும் என்று ஒரு டைட்டில் சாங்கோட அந்த படத்தை விட்டு எந்த விளம்பரம் இல்லாம 250 நாள் 300 நாள் ஓடிய படத்தை அளித்த மகா திரைத்துறையிலேயும் வெற்றி கொடி நாட்டி அரசியல் துறையில இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சகாப்தை படைத்தவர் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த சகாப்தத்தை யாரால் முன்னெடுக்க முடியும் என்று சொன்னால் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் பிறந்தால் தான். 3 சட்டமன்ற தேர்தல்களை தொடர்ந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, கழகத்தை துவங்கிய பிறகு நடைபெற்ற 3 சட்டமன்ற தேர்தல்கள் 77, 80, 84 3 சட்டமன்ற தேர்தல்களில் தொடர் மக்களை சந்தித்து தொடர்ந்து வெற்றி பெற்று 3 முறை வெற்றி பெற்ற ஒரே மகத்தான மக்கள் தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு அடுத்தபடியாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 5 முறை சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்டு வெற்றி பெற்று 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று 16 ஆண்டு காலம். எனக்கு முன்பாக பேசிய அன்பு சகோதரர் தினேஷ் அவங்களுக்கு சொல்லணும், நான் புதுக்கோட்டைக்கு போயிட்டு வந்திருந்து அவர் ரசிகராகி. அதோட அந்த இந்த சகோதரிகள்லாம் என்ன பேரு கனிமா, இப்ப பேர் பரவாயில்ல. அங்க அவர் சொல்றாரு, அந்த சகோதரி பேர் கனிமொழி சொல்லி அவங்க நமக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. சர்மலா தேவி இது அநேகமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க தாண்டி பண்ணிடுவாங்க நினைக்க எதிர்பார்த்துட்டு நாங்களும். அதே போல தம்பி தமிழரசன், கோவை தமிழரசன் போன்ற நல்ல டீம், அருமையான டீம் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம ஊர்ல வந்து புதுக்கோட்டையில் நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு வாய்ப்பு வரும் என்று சொன்ன நேரத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, வழக்கம் போல கலை நிகழ்ச்சி அதெல்லாம் வச்சு நல்லா இருக்கு. வந்து இன்னைக்கு மக்களை அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இதற்கு இடையூறாக இல்லாமல் நம்ம உள்ளூர் மேலும் எப்பவும் தட்டிக்கலாம். இனிமேல் தேர்தல் வருது, தெரு தெருவா நம்ம போய் தான் நம்மளும் போவோம். மக்களை நம்மளை எதிர்பார்க்க, நம்ம போறதுக்கு இல்லை, மக்கள் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழகத்திலே தேர்தல் களம் எப்படி இருக்குது என்று சொன்னால், ஒரே வார்த்தையில் இந்த 5 ஆண்டு காலம் வெடியாட்சி வந்த பிறகு மக்கள் வேதனையில் இருக்கின்றார்.